நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அகரா அவர்களுடைய அந்த சிறுகதை தொகுப்பு இரவானுடைய முழுக்க ஒரு அறிவியல் சார்ந்த சிறுகதை தொகுப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு இலக்கியம் வகையில் வருமா வராதான்னு கூட அன்னை கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு சிறுகதையாக இருந்தாலும் கூட ஒரு வாசிப்பவருடைய மனதில் ஏதோ ஒரு நினைவுகளை அது கிளறி விட்டு தான் போகிறது. ஏன்னா இந்த லூசிட் லவ்ங்கிற ஒரு சிறுகதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, வீடியோ கேம்ஸ் அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் நம்ம ப்ளே ஸ்டேஷன் சொல்கிறோம். சிறு வயதில் நம்ம வீடியோ கேம்ஸ் விளையாடாத ஆட்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு குறைய, நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைகளில் வீடியோ கேம்ஸ் விளாண்டுருப்போம். எனக்கு தெரிஞ்ச வீடியோ கேம்ஸுங்கிற அந்த விளையாட்டே வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்திருக்கும். அதை முதல்ல விளையாண்ட தலைமுறை நம்ம 90s கிட்ஸாக தான் இருப்போம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதைக்கும் இந்த வீடியோ கேம்ஸுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த வீடியோ கேம்ஸுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது தான் வீடியோ கேம்ஸ் வந்த புதுசு. எங்கள் வீட்டில் வீடியோ கேம் வாங்குற அளவுக்கு அப்போ வசதி கிடையாது. எங்கள் தெருவுலேயே வந்து ஒரே ஒரு அக்கா வீட்டில் அந்த வீடியோ கேம் இருந்தது. என்னென்னா அவங்க வாடகைக்கு விடுவாங்க அந்த வீடியோ கேம்ஸை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சூப்பர் மேரியோ, கான்ட்ரா, பாமர்மேன், அந்த மாதிரி நிறைய ஒரு 60-70 கேமுடைய தொகுப்பு தான் அந்த வீடியோ கேமாக இருக்கும். அது ஒரு அக்கா வீட்டில் இருக்கும். அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு 5 ரூபான்னு நினைக்கிறேன் வாடகை அப்போது. அது எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு வசதி இல்லை. ஆனால் விளையாடணுங்கிற ஆர்வம் எனக்கு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த வீடியோ கேம் பற்றி தான் பேசிட்டே இருப்பாங்க. நாங்களும் அந்த பசங்க கூட போய் அவங்க விளையாடும்போது பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். ஆனால் இருந்தாலும் விளையாடணுங்கிற ஆர்வம் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், மற்ற நேரங்களில் மாலை நேரங்களில் போக முடியாத கூட்டமாக இருக்கும். என்ன பண்ணலாம்னு வச்சு விளையாண்டே ஆகணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நானும் அண்ணன் என்ன பண்ணோம், எங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும், எங்கள் அப்பாட்ட ரொம்ப கண்டிப்பானவர் எங்கள் அப்பா இப்போ இல்லை. காலையில் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி மதுரையில் நாங்கள் பெத்தனையாபுரத்தில் இருந்தோம். நானும் அண்ணனும் டெய்லி காலையில் வாக்கிங் போகிறோம் அப்படின்னா, அப்படியாடா எங்கே போகிறீங்கன்னாரு. பெத்தனையாபுரத்துலேருந்து மாப்பிள்ளை நேர தேட்டர் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே டெய்லி வாக்கிங் போகிறோம், ரன்னிங் போகிறோம்னா சரி பசங்க ஏதோ ஆரோக்கியத்துக்கு இது பண்ணுறாங்கட்டு என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஒரு 5 ரூபா, எங்கள் அண்ணனுக்கு ஒரு 5 ரூபா செலவு கொடுத்தாரு. ஏன்னா அந்த மாப்பிள்ளை நேர தேட்டர் பக்கத்தில் முட்டைப்பால்னு சொல்லி ஒரு இது விற்பாங்க. இந்த காலையில் வாக்கிங் போயிட்டு வரவங்கலாம் அந்த முட்டைப்பால் சம்திங் கலந்து குடிச்சா அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இதை குடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்லி ஆளுக்கு 5 ரூபா கொடுத்தாரு. எங்கள் நோக்கமே அந்த 5 ரூபாயை வாங்குறது, ஆளுக்கு 5 ரூபா வாங்குறதா. காலைல வாங்கிட்டு 10 மணி காலைல வாங்கிட்டு 6 மணிக்கு கரெக்டாக அந்த வீடியோ கேம் வச்சுருக்காங்க இல்லையா, 2 தடவை தள்ளி அந்த அக்கா வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம். காலைல முதல் கதவை திட்டுனா திறப்பாங்க, என்னடாமா வீடியோ கேம் விளாட்னாக்கான வந்து உட்கார சொல்லுவாங்க. அவங்க அப்புறம் தூங்கிடுவாங்க. 6 மணிக்கு என்ன பண்ணுறோம், நானே எங்கள் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அவனுக்கு 5 ரூபா 5 ரூபா முடியுது, ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் கேம் விளாண்டுட்டு திருப்பி 2 தடவை சுற்றி வாக்கிங் போன மாதிரி ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு போன மாதிரி நான் ரொம்ப நாளாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு 10-15 நாளாக செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் நாங்கள் கிளம்புன உடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எங்கள் அப்பாவை எங்கள் பின்னாடியே கிளம்பிட்டார். அவர் என்னன்னா, பசங்க வாக்கிங்லாம் போயிட்டு டயர்டாக வருவாங்க, ஏதாவது வாங்கி தரலான்னு அவர் போய்ட்டு சைக்கிள் வந்திருக்கார். நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கோங்க. அவருக்கு தெரியல. அவர் ஊரே சுற்றிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட பசங்க ஏதோ இன்றைக்கி வேறு பக்கம் வேறு வழியில் போயிட்டானுலான்ட்டு அவங்களை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எப்பவுமே அண்ணங்களுக்கு வில்லை வந்து தங்கச்சியை தான். அப்போ என் தங்கச்சி அப்போ வந்து நீ வாங்க, அவங்க எங்கே இருக்காங்க எனக்கு தெரியும், நான் வாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு 2 தடவை தள்ளி நாங்கள் அந்த விளையாண்டுருக்கோம்ல, அது இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, கூப்பிடுதுன்னு ஒரு 6:30 மணி இருக்கும். எங்கள் 2 பேரை சொல்லி எங்கள் அப்பா வெளியே வந்து கூப்பிட்றாரு. எனக்கு எங்கள் அண்ணனுக்கு கிட்ட நடிக்க போச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ள அந்த அக்கா போய் கதவை திறந்துருச்சு. அண்ணே வாங்கினேன், என்ன ஆனந்து பிரபுன்னு உள்ளதாக இருக்காங்க, டெய்லி காலைல வந்துடுவாங்க, 6 மணிக்கே வந்துடுவாங்க, 6 மணி விளாண்டு தான் போவாங்க, 5 நிமிஷம் விளாண்டு தான் போவான்னு அந்த அக்கா போட்டு விட்டாங்க. அப்புறம் நடுங்கினாவது எங்கள் அப்பா ரொம்ப பயம் எனக்கு, எங்கள் அண்ணனுக்கும். அப்புறம் நடுங்கிட்டே வெளியே போனால் அப்படியே பார்த்தாரு மேலேங்கிலையும். சரி வீட்டுக்கு வா அப்படின்ட்டு போயிட்டார், அவ்வளோதான். அப்புறம் அந்த கதையோட கிளைமேக்ஸ் விட்டுருங்களேன். அது அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக டவுசரோட இணைய எங்கள் அண்ணன் வெளியே நிற்க வச்சிட்டாரு. இனிமேல் திருப்பி அந்த வேலையை செய்வீங்களாடா. ஏன்னா வீடியோ கேமுங்கிற இந்த கதையை படிக்கும்போது எனக்கு அந்த கதை ஞாபகம் வந்துச்சு. வாழ்க்கையில் சில விஷயம் மறக்கவே மாட்டோம் இல்லையா. வீடியோ கேம் எப்போ பார்த்தாலும் சரி, எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த ஞாபகம் வந்துடும். இந்த அண்ணனுடைய அந்த லூசிட் லவ்ங்கிற அந்த கதையை படிக்கும் போதுமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆச்சு. ஏன்னா இந்த கதையிலையும் அப்படிதான். ஆனால் இந்த என்னன்னா, பணத்துக்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஐடியில் வேலை செய்கிற ஒரு பையன், கதிர்ங்கிற ஒரு பையன், அவனுக்கு வந்து தனிமை விரும்பி ஐடியில் வேலை செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. பணத்துக்கு எந்த குறைபாடும் இல்லை, தனி ஃப்ளாட்டு, அவனுக்கு காரு பைக்கு வேணுங்கிற எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் ஒரு தனிமை விரும்பி அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறான், அவனுக்கு வீக்கெண்ட்ஸில் என்ன பண்ணுவான், மற்ற நேரங்களில் அந்த ப்ளே ஸ்டேஷனில் கேம்ஸ் விளாண்டுகிட்டே இருப்பான்.
அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு கேமுடைய விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது, அவனுடைய லேப்பில் வந்துக்கிட்டே இருக்குது, சிஸ்டத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அது பேர்னா லூசிட் கேம்ன்ற ஒரு கேமுடைய இது வந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன புதுசாக இருக்கே, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் அதை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி அந்த இதை நம்ம டவுன்லோட் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லி அதை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் ஒரு 2 நாள் கழித்து அவனுக்கு அது கொரியர் ஒன்று வருது. அந்த கதிருங்கிற வந்து அந்த புது கேமை வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அது 2 நாள் 3 நாள் கழித்து அது கொரியர் அவருக்கு வந்துடுது, ஃப்ளாட்டுக்கு வந்துடுது. வந்து அதை எடுத்துகிட்டு போய் அதை ஓப்பன் பண்ணால் அவருக்கு ஒரு தனி யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவருக்கு இருக்குது. அது போக அந்த ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று இருக்குது. அது அந்த அந்த கேம் விளாட்றதுக்கு உண்டானே சில உபகரணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆக்சுவலாக அந்த கேம் வந்து 20,000 ரூபா அந்த கேம் டவுன்லோட் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. அவர் டவுன்லோட் அந்த பே பண்ணி அதை வாங்கிட்டார். அந்த கேம் வந்தோடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு அந்த வெப்புக்குள்ளே அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் வந்து அந்த கேம் பற்றி சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வருது. என்னென்னா அந்த ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போய்ட்டு நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த கேமில் சில வேலெட்டில் வந்து நம்மகிட்ட இருக்க இனிஷியலாக ஒரு ரீசார்ஜ் பண்ண சொல்லுது. அந்த கேம் 10,000 ரூபா 5,000 சொல்லி ரீசார்ஜ் பண்ண சொல்லுவோம். 10,000 கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிட்டா அந்த கேமில் அந்த கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம நார்மலாக வந்து 5 நிமிஷம் தான் அந்த கேமுடைய டைம். அந்த நான் இப்போ 8:55 விளாட்றோம்னா 9 மணிக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மாதிரி பீரியட் இருக்குது. ஆனால் அந்த கேமுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 நிமிஷம்னா அங்கே 1 நாள் அந்த கேமுக்குள்ளே. அதாவது கனவுலேயே நம்ம அந்த கேம் விளாட்ற மாதிரி அப்படிங்கிறது தான் அது கொண்டு வந்திருக்காங்க. இங்கே 1 நிமிஷம்னா அதாவது நிகழ்காலத்தில் 1 நிமிஷம்னா அந்த கேம் வந்து 1 நாள் டைம் எடுத்துக்கும். அவர் அதை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகிறாரு. சிங்கிள் பிளேயராக மல்டி பிளேயராக கேட்குது. இல்லை சிங்கிள் பிளேயர் ஆப்ஷன் கொடுத்து அவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல போய் இந்த கேம் விளாட ஆசைப்படுறீங்கன்னு அந்த ஆப்ஷன் கேட்குது. அவர் அமெரிக்காவில் இது லாஸ் ஏஞ்சல்ஸு அவர் கிளிக் பண்ணுறாரு. பண்ணால் அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அவர் போயிட்டார். ஸோ கேம் விளாண்டுருக்கார். பட் அவருடைய அந்த கேமுக்குள்ளே அவர் லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் அவர் இறங்கி போனால் அங்கே ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்குறாரு. அவருடைய பாக்கெட்டில் வந்து அந்த வேலெட்டில் வந்து ஒரு $5,000 வந்து ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து $5,000 கன்வெர்ட் ஆகி அவர்கிட்ட இருக்குது. அதை வச்சு அந்த செலவுகளை அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அவர் அந்த ஹோட்டலில் போய் தங்கிட்டு நல்லா அங்கே டிஃபன் அதெல்லாம் சாப்பிட்டு நைட்டு பார்த்தா அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு பெரிய பார் ஒன்று. அந்த பாருக்கு போகிறார். அவருக்கு ரிலாக்ஸ் பண்ணான்னு பாருக்குள்ளே போகிறார். பாருக்குள்ளே போனால் நிறைய கூட்டமாக இருக்குது. இந்த அமெரிக்கன் பார் நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ரொம்ப ஜோதியாக இருக்குது. அவர் பார்த்துட்டே போகும்போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தனியாக உட்காந்து அந்த பாரில் உட்காந்துருக்கு. அது சரக்கு அடிச்சுட்டு இருக்கு அந்த பொண்ணு. அப்புறம் அவர் போகிறவர் பக்கத்தில் போய்ட்டு அந்த பொண்ணுகிட்ட அவர் பேசுகிறாப்புல. பேசி நீங்கள் எங்கே வந்துருக்கீங்க என்ன 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு இந்த கேம் விளையாண்டுட்டு தான் உள்ளே வந்துருக்கு. இந்த கேம் மூலமாக உள்ளே வந்திருக்கு. பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் பேர் என்னன்னு அவர் கேட்குறா. இவனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறாப்ப அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது சும்மா டெம்பரரி ஒரு கேம் தான். ரியல் லைஃப்பில் நம்ம மட்டும் சந்திக்க போகிறதே இல்லை. ஸோ இதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. சரி நானே உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன்னா வச்சுக்கோங்கன்னா ரம்யான்னு இவனே அந்த பொண்ணுக்கு இவரை ஒரு பேர் வச்சு அப்புறம் 2 பேர் பேசுகிறாங்க. இவர் தன்னை பற்றி எல்லா விஷயங்களும் சொல்லி நான் இங்கே இருக்கேன் இங்கே விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அந்த பொண்ணை அதை பற்றின தகவல் எதுவுமே சொல்லலாம். அந்த பொண்ணை பற்றின தகவல்கள்லாம் சரி ஓகே நீங்கள் என்ன பிளானில் வந்திருக்கீங்கன்னா, இல்லை நான் சும்மா அந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஏன்னா சிங்கிள் பிளேயர் மோடில் வந்துட்டேன். எனக்கு சேர்ந்து கம்பெனிக்கு ஒரு ஆள் இல்லை. உங்களை பார்த்தோன்னா தான் இதாச்சு. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், நம்ம ஜாயின் பண்ணி இந்த கேமை விளாட்லாம் இல்லையா, அவங்க கூட இருக்கலாம் இல்லையா. அந்த பொண்ணு சரி ஓகே நாளைக்கு எங்கே போகலான்னு சொல்லி 2 பேரும் பேசுவாங்க. அந்த பொண்ணு வந்து எனக்கு பைக் ரைட் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ நாளைக்கு லாங் டிரைவ் எங்கேயாச்சும் நீங்கள் போகலான்னு அடுத்த நாள் 2 பேரும் ஒரே ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு பைக் வந்து அந்த பொண்ணை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கில் வந்து அந்த பொண்ணுக்கு பைக் ஓட்டணும்னு ஆசை. ஆக்சுவலாக அந்த பொண்ணு பைக் ஓட்ட தெரியாது. பட் கனவுல வந்து அது கீழே விழுந்தாலும் அடிப்படாதுங்கிற சயின்டிஃபிக் கால்குலேஷனில் அந்த பொண்ணு பைக் ஓட்டுது. இவர் கூட போகிறாங்க. இப்படி 2 பேரும் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி பைக்லேருந்து ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்றாங்க. திருப்பி அங்கேருந்து வந்து இந்த அமெரிக்காவில் இருக்க சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பங்கி ஜம்ப் போகிறது இல்லை இது போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டு 2 பேருமே போகிறாங்க. சேம் என்னென்னா அந்த கதையை படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா 2 பேருமே வந்து ஒரு தனிமையினால் இருக்கவங்க. இந்த கதிருங்கிற பையனும் சின்ன வயசுலேருந்து தனிமையிலே இருக்கான். இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான குடும்பத்தில் வளர்ந்த பொண்ணு. நம்ம முதல்ல பாரில் பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து சிக்கன் சாப்பிட்ருக்கோம். ஆக்சுவலாக அந்த பொண்ணு வீட்டில் வந்து அவங்க பியூர் வெஜ். இது கனவுங்கிறதுனால அந்த பொண்ணு என்னென்னா அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிச்சாங்களோ அது எல்லாம் மீறதுக்கான ஒரு இடமா வந்து இந்த கேம் அந்த பொண்ணு யூஸ் பண்ணிக்குது. அதுக்கு பைக் ஓட்ட வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா பைக் ஓட்ட விட மாட்டாங்க. அந்த பொண்ணு பைக் ஓட்டுது. அந்த பொண்ணு வீட்டில் வெஜ்ஜு, அந்த பொண்ணு சிக்கன் சாப்பிடுது. அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் அந்த சரக்கு இதில் அந்த ஓட்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணுறதுக்காக அந்த கேமுக்கே விளையாட வந்திருக்கு ஆக்சுவலாக பேச. ஸோ அப்படி 2 பேரும் இணைஞ்சு போகும்போது அந்த பங்கி ஜம்ப் போகிறாங்க. அப்புறம் லாங் டிரைவ் போயிட்டு போகும்போது ரொம்ப லேட் நைட் ஆயிடுது. ஸோ அங்கே இருக்க ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க.
ரூம் எடுத்து தங்கி அன்றைக்கி நைட்டு அவங்க ஒரே ரூம் எடுத்து தங்குறாங்க. பண்ணும்போது அதே ஹோட்டலில் வந்து ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. இது ரேவ் பார்ட்டின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ரேவ் பார்ட்டிங்கிறது என்னென்னா அந்த சகல போதை வஸ்துகளும் புகழ்கிற ஒரு பார்ட்டி அது. அவர் அந்த பையன் போயிட்டு என்ன பண்ணுறான், அப்புறம் அந்த ஹெராயின்ங்கிற அந்த இதில் அந்த தமிழ் படங்கள் நிறைய பிரபலம், ரொம்ப பிரபலம் அது. அந்த இதில் கார்டு வச்சு இழுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு போதை வஸ்துவை அவன் பயன்படுத்துகிறான். இந்த பொண்ணு நானும் யூஸ் பண்ணேன், இந்த பொண்ணும் அதை யூஸ் பண்ணுது. யூஸ் பண்ணிட்டு அப்புறம் 2 பேரும் ரூமில் போகிறாங்க, 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் திருப்பி கிளம்பி அப்படியே ஒவ்வொரு இடமா போகிறாங்க. அப்படி போகும்போது என்னது, இந்த பங்கி ஜம்ப் போகிறாங்க. அந்த காலில் கயிறு கட்டிட்டு உள்ள ஒரு 100 அடி பள்ளத்தில் குதிப்பாங்க இல்லையா, அங்கெல்லாம் போய் குதிக்கிறாங்க. எந்த பொண்ணும் குதிக்குது, இவனும் போகிறான், குதிக்கிறான். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த பாராஷூட்டில் அது பேர் என்ன பாராக்ளைன் அப்படி அங்கே என்னன்னா அந்த போட்டு போகும் மேலே அப்படியே பாராஷூட்டில் பறந்து போகிறாங்க. ஏன்னா இது ஏதாவது ஒரு கதையை வந்து அப்படியே நம்ம வாசிச்சிட்டோம் சொல்லிட்டோம்னா அதோடைய இதாயிருங்கிறதுனால நான் கதையை கொஞ்சம் முடிஞ்சளவு சுருக்கமாக அவங்க சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த பாராக்ளைனிங்கில் வந்து 2 பேர் போகிறாங்க. போகும்போது என்னாவது தவறி அந்த பொண்ணு கீழே விழுந்துருது. கீழே விழுந்தால் அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருது, பயங்கர லட்டு போகுது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பொண்ணை தூக்கிட்டு அங்கே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறான். சேர்த்தா அவன் பணம் பத்தலை. இன்னும் ஒரு 20 அட்மிட் பண்ணுறது 20,000 பணம், $20,000 பணம் வேணும்னு கேட்குறான். இவன்கிட்ட வேலட்டில் இருந்து ஒரு $3,500 என்னமோ தான் இருக்குது. அதை பே பண்ணிட்டு இருந்த புல்லட்டை வித்துறான். ஆக்சுவலாக அந்த புல்லட்டை அந்த பொண்ணு வாங்கி கொடுத்த புல்லட்டு. அந்த புல்லட்டை விற்றும் பணம் கட்டுறான், பத்தலை. அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வராரு, நீங்கள் கதிர் தானே ஒருத்தர் கேட்குறாரு. ஆமாண்ணா, நீங்கள் இந்த கேமை கண்டினியூ பண்ணணும்னா நீங்கள் இன்னும் உடனே ஒரு $10,000 நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூ வாங்கிக்கலாம். $5,000 உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். நீங்கள் கேமை விட்டு எக்ஸிட் ஆன பிறகு கூட உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபிட் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி சில ஆப்ஷன்லாம் சொன்னோடனே இந்த $5,000 உடனே அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுது. அந்த பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கட்டுறான். கட்டி முடிச்சுன்னு டாக்டர் சொல்கிறாரு, இது மாதிரி அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறார். அந்த உலகத்தில் இறந்துட்டோம், லூசிட் கேமுடைய இதில் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் அந்த உடம்பு வந்து அந்த இடத்துல மறைஞ்சிடும். அந்த கேம் வந்து மதிப்போம். நம்ம இந்த பப்ஜி கேம்லாம் பார்க்குறோம் இல்லையா, விளாட்றோம் இல்லைங்களா, அதில் அந்த எனிமையை போய் அட்டாக் பண்ண நேரத்தில் அப்படியே இது போயிடுது இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த அரை மணி நேரத்தில் அந்த உடல் வந்து இதாகிடுது, காணாமல். அந்த உடம்பு போன உடனே இவன் எக்ஸிட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அங்கே விளையாட பிடிக்கல, எக்ஸிட் ஆகிட்டான். அப்புறம் வெளியே வந்தோடனே இந்த பொண்ணை பற்றின தகவல்கள்லாம் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அந்த இவனும் அந்த பொண்ணை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த பொண்ணுடைய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது ரம்யாங்கிற பேர் ஆக்சுவலாக இவனே வச்ச பேர். அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும்போது அந்த பொண்ணுடைய இதில் பர்ஸில் செக் பண்ணி பார்க்கும்போது மித்ராங்கிற பேரில் அந்த பொண்ணுக்கு ஐடி இருக்குது. இப்போ அந்த பேர் மித்ரான்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான், எப்படி இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணுறான். மித்ராங்கிற பேர் கூட சர்ச் பண்ணுறான். அதில் ஏகப்பட்ட மித்ரா வருது. யார் இந்த மித்ராங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ சடனாக அவனுக்கு ஞாபகம் வருது, அவங்க நிறைய இடங்கள் போனாங்க இல்லையா, அப்போ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒரு வெப்சைட்டில் கொடுத்து இந்த அந்த அந்த பொண்ணை சர்ச் பண்ணி கொடுங்க. அந்த வெப்சைட் பேர் கூட எதுவும் ஒன்று போட்டு, அந்த வெப்சைட் பேர் என்னன்னா அந்த ஃபோட்டோ கொடுத்துன்னு சர்ச் பண்ணி கேட்க சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று சொல்லு. உண்மையில அப்படின்னா வெப்சைட் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அவன் ஒரு வெப்சைட்டில் வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோவை கொடுத்து இந்த சர்ச் பண்ணி கொடுங்க. அந்த வெப்சைட் எங்கெங்க அந்த பொண்ணோட ஃபோட்டோஸில் இருக்கும் சர்ச் பண்ணி கடைசியில் ஒரு வெப்சைட்டில் வந்து அந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் அந்த வெப்சைட் பொண்ணு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக என்னன்னா அந்த பொண்ணோட உண்மையான பேரே ரம்யா தான். அது தெரியாமல் இவனே அந்த பொண்ணுக்கு ரம்யான்னு பேர் வச்சிருக்கான். அந்த வெப்சைட்டில் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் வந்த உடனே அவன் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு நேராக அந்த பொண்ணு சென்னையில் தான் ஒர்க் பண்ணுது, ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுது. அந்த பொண்ணை பதிக்கணும்னு சொல்லி அந்த ஐடி கம்பெனிக்கு போகிறான். போனால் வந்து அங்கே இருக்க ரிசப்ஷனில் இருந்தவங்க 2 ரம்யா இருக்காங்க, எந்த ரம்யான்னு அந்த பொண்ணோட ஃபோட்டோ காமிச்சு இந்த ரம்யா அவங்க ஃப்ரெண்டு, அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்த்து, இல்லை அவங்க வேற வீட்டுக்கு போய் 2 மாதம் ஆச்சு, அவங்களுக்கு மேரேஜ் உங்களுக்கு தெரியாதுங்களா, ஃப்ரெண்டுங்கிறீங்க, இது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு டீட்டெயில் தெரியல, அவங்களுடைய ஃபோன் நம்பர் அந்த அட்ரஸ் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு அவங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறாங்க. ஃபோன் கால் பண்ணி பார்க்குற நம்பர் வந்து நாட் இன் யூஸ்ங்கிற மாதிரி வருது. சரி, கனவுல விளாண்டது கனவாகவே போயிடுச்சு, நம்ம திருப்பி அந்த பொண்ணை நினச்சிட்டு இருக்க வேண்டியதுன்னு நினச்சிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான், ரூமுக்கு வந்துடுறான். வந்தால் அவனுக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த ரம்யா வெங்கடேஷங்கிற பேரில் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு, அந்த பொண்ணு கொடுத்துருக்கு. உடனே ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி மெசேஞ்சரில் 2 பேர் பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, இத்தனை நாள் அவங்களை காணவே இல்லைன்னா எங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி எல்லாம் டக்குன்னு வர முடியல, நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோமான்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. சரி, நாளைக்கு மீட் பண்ணுவோம்னு சொல்லி அடுத்த நாள் அந்த பொண்ணை மீட் பண்ண போகிறான். ஒரு காஃபி சென்டரில் மீட் பண்ண போகிறான். மீட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலாக அன்றைக்கி பர்த்டே வேறு. ஸோ கிஃப்ட்டெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணுக்கு விஷஸ் பண்ணிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேர் பேசுகிறாங்க. நான் அந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸுக்கெலாம் போனேங்கிற தகவலாம் அவங்க சொல்கிறேன். அவங்களை பற்றி எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்சு வச்சு, உங்கள் பேர் உண்மையிலே ரம்யா, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்கள் பேருன்னு தெரியாமல் நான் உங்களுக்கு பேர் வச்சிட்டேன்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலாக ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுது. அப்புறம் அவங்களுக்கு மேரேஜுங்கிற தகவல் இவனுக்கு தெரியும் இல்லையா, அதை பற்றி அவன் பேசலை அந்த பொண்ணுக்கிட்ட.
சரி ஓகே வேறு ஏதாவது குட் நியூஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். இல்லை அப்படின்னா குட் நியூஸ்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா சொல்லியிருப்பேன். அப்படியே பேசிட்டு 2 பேர் வந்துடுறான். அவன் இந்த பொண்ணு வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வந்தோடனே வாட்ஸ்அப்பில் நைட் அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுது. நீங்கள் ஆக்சுவலாக உங்களை வர சொன்னது வேறு ஒரு ரீசனுக்காக வர சொன்னேன், நீங்களே சொல்லுவீங்க எதிர்பார்த்தேன், நீங்கள் சொல்லலை அப்படின்னு. இல்லை உங்களுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது அந்த இதை பற்றி சொல்லுவீங்கன்னு நினச்சேன். நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகணும்னா ரீசன் கேட்பாங்க. அதுக்காக அந்த கம்பெனியில் எனக்கு மேரேஜ்னு சொல்லி நான் சும்மா போய் சொல்லியிருந்தேன். மற்றபடி எனக்கு மேரேஜெல்லாம் ஒன்றும் இது பண்ணல. ஆக்சுவலாக நீங்களே வந்து என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நினச்சி நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு திருப்பி ஒரு வாய்ஸ் மெசேஜ் டைப் ஆகுது. அதோட ஒரு கதையை வந்து நிறைவுன்னு சொல்லி முடிச்சார் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த பொண்ணு தன்னுடைய காதலை சொல்கிறதுக்கான அந்த மெசேஜாக இருக்குன்னு நம்ம ஊகிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான கதையாக இருந்தாலுமே இந்த கேம்ஸ் இதெல்லாமே இப்போ ரொம்ப இது வந்து நம்ம ஃபியூச்சரில் நடக்காதுங்கிறதுக்குலாம் உத்தரவாதமே கிடையாது. கண்டிப்பாக லூஸ் தான் ஜானி சொன்ன மாதிரி நடக்கிற வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா பப்ஜி கேமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறைய ஒரு காலத்தில் நான் பப்ஜி அடிக்டாக இருந்தேன். காலையில் வந்த உடனே பசங்க 4 பேர் உட்காந்துருவோம். வேலைக்கு ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு வெளியே ஒரு பேக்கரி பிடிச்சி உட்காந்துட்டோம்னா ஆளுக்கு ஒரு லாயின் அடி போட்டு சுட்டுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஒரு 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 10 நாள் 15 நாள் அந்த கேம் விளாண்டோன்னா ஐயோ அதுக்கு மேலே அதில் விளையாண்டோம்னா நம்ம டோட்டலாக வாழ்க்கை முடிஞ்சு வச்சுன்னு தெரிஞ்சு வச்சு நான் அப்புறம் அதுலேருந்து கேம் அன்இன்ஸ்டாலே பண்ணுறது எனக்கு நம்ம குழம்புக்கு இது ஆகாது. ஆனால் அப்படி கூட விளையாட ஆரம்பித்த ஃப்ரெண்டு இன்னும் இருக்கான். நீங்கள் ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி ஒரு பேக்கரி இருக்குது, நீங்கள் எப்போ வந்தாலும் வரலாம். அவங்க ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுற ஒருத்தன் காலையில் 9 மணிக்கு வந்தீங்கன்னா இந்த கேமை அன்இன்ஸ்டால் பண்ணி இப்போ சோலோ பிளேயராக விளாண்டுட்டு இருக்கான். ஏன்னா அவங்க கூட விளாண்டுலாம் நாங்கள் இதாகிட்டோம். அந்த கேம் அன்இன்ஸ்டால் பண்ணுறோம். ஒரு கேமிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடிலாம் ஒரு பொழுதுபோக்காக விளையாண்டுட்டு இருந்தோம் அந்த வீடியோ கேம்ஸ் வந்தப்போ இப்போ இது எல்லாமே. ஆனால் இப்போ வர்ற கேமிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளை அந்த கேமை விட்டு வெளியே எடுத்து வர்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது. குழந்தைகிட்ட ஒரு ஃபோனை கொடுத்து ஒரு கேம் விளாண்டு அந்த ஃபோனை வாங்க முடியல. குழந்தைகிட்ட வெளியே கிரவுண்டு விளாண்டுட்டே இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே கூட்டுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தைங்களாம் வீட்டுக்குள்ள இருக்கு, வெளியே அதை கூட்டு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது. இந்த அறிவியல் கதைகள் ஒரு படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இது இப்போலாம் நடக்காதுங்கிற மாதிரி யோசிக்க முடியல. ஒரு 50 வருஷம் முன்னாடி இதை யோசினா கூட நம்ம கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம். பட் ஃபியூச்சரில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். இந்த மாதிரி லூசிட் லவ்ங்கிற அந்த கதைக்கு சம்மந்தப்பட்ட ஆப்புகளும் வரலாம்ன்ற ஒரு தகவலோட வாய்ப்பு தான் அனைவரும் அந்த கதைக்கு போய் வாங்கி வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.